உலகத்தில் இன்பம் என்பது திக்ரை கொண்டு தான். திக்ர் இல்லாத இன்பத்தான் என்னங்க, உலகம் இன்பம் இல்லை, திக்ரை கொண்டு தான் இன்பம். சொர்க்கத்தில் இன்பம் என்பது அல்லாஹ்வுடைய சந்திப்புல. உலகத்தில் இன்பம் என்பது திக்ர்ல இருக்குது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய லிகா இருக்குது, அதுதான் பேரின்பம். ஏன்னா சொர்க்கவாசிகள் அதை விட பெரிய இன்பத்தை அடையப் போவதில்லை என்பதாக சொன்னாங்க. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி என்ற ஒரு சஹாபி, ரொம்ப பிரபலமான ஒரு தோழர். அவர் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களும் நடந்திருக்கு. அவரும் அதே மாதிரி தான், எந்நேரமும் அவருடைய நாவு திக்ர்ல தான் இருக்கும். ஒரு முறை அவர் முன்னால மக்கள் கேட்டாங்க, என்ன இவர் பைத்தியமான்னு கேட்டாங்க. அவர் காதுல விழுந்துருச்சு. அவர் சொன்னார், இது பைத்தியம் அல்ல, பைத்தியத்திற்கான வைத்தியம். மனித உள்ளங்கள் உலக ஆசையில உலக மோகத்துல பைத்தியமா இருக்குது இல்லையா, அந்த பைத்தியத்திற்கான வைத்தியம் தான் திக்ர் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அது உள்ளத்திற்கான மருந்து. மனிதர்களை பத்தி பேசாதீங்க, அது உள்ளத்திற்கு நோயின்னு சொன்னாங்க. மனிதர்களை பற்றி பேசுவது நோய், அல்லாஹ்வை பற்றி பேசுறது மருந்து. இமாம் ஸஹபி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சுட்டு, இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு சொல்லுவாங்க, என்ன ஆச்சரியம், நம்முடைய நிலைகள் எல்லாம் நாம் நோயை அதிகமாக வாங்கி கொட்டிக்கிறோம், நிவாரணத்தை நம்மளை விட்டும் தூரமாக்குறோம். நாம் யாரை பற்றி பேசுகிறோம்? மனிதர்களை பற்றி தான் பேசுகிறோம். டீ கடையிலையும் சக மனிதர்களை பற்றி பேசுகிறோம், கல்யாண வீட்லையும் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், ஜனாதாவுக்கு போனால் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வை பற்றி பேசுகிறதே இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசினால் மருந்து, மனிதர்களை பற்றி பேசினால் நோய். நாம் அந்த நோயை தான் அதிகமாக இழுத்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னான். இப்போ சொன்னனே அபு முஸ்லிம் ஹவுலானி, அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இது. அந்த பெருமானாருடைய காலத்தில் ஒரு 3 பேர் தங்களை நபின்னு வாதிட்டாங்க. அவர்கள் பொய்யர்கள். அதில் ஒருத்தன் அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன். இந்த அஸ்வதுல் அனசியால் அபு முஸ்லிம் ஹவுலானி பிடிக்கப்பட்டுறான். எப்படியோ அவங்க கையில் மாட்டிக்கிறாங்க. அவனுடைய சபைக்கு கொண்டு வரப்படுறாங்க. அவன் கேட்குறான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறியான்னு சொல்லி. ஆமாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி. அவன் கேட்குறான், தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுவியான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நீ சொன்னது என் காதில் விழலன்னு சொன்னான். நீ சொன்னது என் காதில் விழலப்பான்னு சொன்னான். அவனுக்கு சரியான கோபம். சொன்னான், இவரை நெருப்பு மூட்டி தூக்கி போடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல ஒரு நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போடப்படுது. ஆனால் நெருப்பு அவரை எரிக்கல்ல, கரிக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி பர்தன் ஒ சலாமன், அது எந்த இடையூறையும் தராத குளிராக ஆனதோ அப்படிதான் அவரும் வெளியே வந்தார். இந்த நிலையை அவர் எதை கொண்டு அடைந்தார்? எல்லா சரித்திர நூல்களும் சொல்கிறது, அவர் ஒரு நொடி பொழுது கூட திக்ர் இல்லாமல் இருந்தது கிடையாது. திக்ர் செய்யக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அது வேற. அவர் சாதாரணமாக திக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அந்த திக்ரு தான் அந்த நெருப்பு குண்டத்திலும் கூட அவரை பாதுகாக்குது இல்லையா. இப்போ உலகம் பூரா நெருப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்க நெருப்பை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா. பேசுறதெல்லாம் அதை பற்றி தான். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகா சொன்னாங்க, எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாஃபர் சாதிக், இதா ஜாஅக மா துஹிப்பு, உலகத்தில் நீ விரும்பக்கூடியது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுது. உலகத்தில் நீ வெறுக்கக்கூடியது நடந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லு. விரும்பத்தகாதது நடந்தால் லா ஹவுல சொல்லுங்க. வாழ்வாதாரம் தடைபட்டால், வியாபாரம் எல்லாமே சிக்கலாகவே இருக்குதா, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. இவ்வளோ அழகான விஷயம். பிடித்தமானது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், விரும்பத்தகாதது நடந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லையா. அந்த நெருப்புன்னு எல்லாரும் பேசி என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் எந்த சக்தியும் எந்த சர்வாதிகாரியும் தோத்து போயிடுவான். அதான் காட்டுது. நாம் என்ன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அது நமக்கு நடக்காமல் இருக்கிறது. லா ஹவுலவை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது, அந்த அர்ஷை சுமக்கிற ஆற்றல் யாருக்குமே இல்லை, மலக்குமார்களுக்குமே இல்லை அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கிறதுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 பேர் சுமக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கிற சக்தி எதை கொண்டு கிடைக்குதுன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த லா ஹவுல விட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்க முடியாது. உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்வது எளிதாக வேண்டுமானால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகா சொன்னாங்க, சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தால் லா ஹவுல சொல்லுங்க,
வாழ்க்கையில் தடைகளாக இருக்குதா, எங்கே போனாலும் தடையாக இருக்குது, ரிசுக்குடைய தடையாக இருக்குதா, இஸ்திக்பார் செய்யுங்க, அந்த தடைகள் நீங்கி விடும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுவதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் திக்ரு செய்யக்கூடிய அடியானாக இருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? திக்ரு நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். யார் அதிகம் திக்ரு செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான்னு அர்த்தம். எனவே திக்ரு செய்யக்கூடியவர்களை நாம் லேசாக நினச்சிடக்கூடாது, லேசாக என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள இடம் போட்டக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிரியம் இருக்க போய் தான் அவங்க நாவிலிருந்து அல்லாஹ் தஆலா திக்ர் அதிகமாக செய்ய வைக்கிறான்.